गाइस இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன கேம் பார்க்க போறோம்னா சஃபே சஃபர்ஸ். இந்த கேம் வந்து மோஸ்டா எல்லாரும் விளையாண்டிருப்போம். இது வந்து உங்க சைல்ட்ஹுட் கேமா கூட இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேம்ல வந்து உங்களுக்கு நிறைய மெமரி இருக்கும். அது கூடயே இது சின்ன குழந்தைங்க தான் விளையாடணும்னு இல்லை, யார் வேணா விளையாடலாம். இப்போ வாங்க நம்ம கேம்குள்ளக்க போகலாம். இப்போ வந்து சவே சஃபரில் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் விட்ருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். நம்ம வந்து ஸ்டார்டிங் போனோடனே நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அது கொஞ்சம் பார்த்தோம். விசஸ்னு க்ரீனும் ரெட்டு இருந்துச்சு, ஆனால் அதுக்கு போக நெட்டு கேட்டுச்சு, நம்ம அப்படியே அமைதியாக வந்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம இப்போ வந்து ஸ்கேட்டிங் போர்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஸ்கேட்டிங் போர்டும் நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் காசும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்கேட்டிங் போர்டு வாங்கிட்டு நம்ம மேட்சுக்குள்ளாக்க போயாச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம ஒரு சப்வேல ஓடிக்கிட்டு இருப்போம். இல்லை நம்ம தோக்காமல் அந்த போலீஸ்கிட்ட மாட்டாமல் எவ்வளோ தூரம் போகிறோமோ அதுதான் அவங்களோட ஹை ஸ்கோர். அந்த மாதிரி தான் இந்த கேமே வரும். இப்போ வந்து என்னோடய ஹை ஸ்கோர் வந்து ஒரு 2,74,000. இதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த தடவை அதை பீட் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட டார்கெட்டே. இதுக்கு முன்னாடி நான் எந்த வீடியோவும் போடல. இதுதான் சவே சவர்ஸோட ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது ஃபஸ்ட்டு பார்ட். யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட பெல் பட்டன் ஆளில் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ அவங்க இங்கே வந்து நிறையா ட்ரெயின் இதாக நின்றுக்கிட்டு இருக்கு. எல்லாம் யூஸ் பண்ணுறாயா எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. விளையாடுறோம், சின்ன குழந்தைங்க விளையாடையில் ஜாலியாக இருக்கும். அது அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டுக்கிட்டே போவாங்க, ஹை ஸ்கோர்லாம் எடுத்துக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் நமக்கு எனக்கு வேணாம். இப்போ வந்து நான் விளையாடுறதுக்குள்ளாக வரலாம். நான் வந்து ஒரு 1,00,000 கூட தொடல இந்த இதில். இந்த மேட்ச்சில் வந்து எவ்வளோ தொட்டிருப்பேன், ஒரு 22 முதல்ல பார்த்துக்குவோம். இப்போயே என் ஸ்கோர் 35,000 வந்துருச்சு. அப்போ நான் 22,000 தொடல, 35,000க்கு மேலே தான் போயிருக்கேன். நான் 22ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் போன மேட்ச்சு. இது விளையாண்டுட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதனால தான் எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஸ்கோருன்னு. இல்லை நம்ம அந்த ஸ்கோரை பீட் பண்ணுவோமான்னு நான் சொல்ல மாட்டேன். பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. இதோட செகண்ட் பார்ட் போடணும்னா ஒரு 2K லைக்ஸ் இந்த வீடியோஸ்க்கு வரணும். எல்லாருமே 5K 10K 20K அந்த மாதிரி டார்கெட் வைப்பாங்க. ஆனால் எனக்கு ஸ்மால் டார்கெட் தான், ஜஸ்ட் 2K. ஆனால் அது எனக்கு ரொம்ப பெருசு. என்னோடய வீடியோஸை மொத்த இதையும் கூட்டினா கூட 2.2K தான் வரும். அது இப்போ விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அவுட் ஆகிட்டோம். அவுட் ஆனோன்னா ஒரு கீ கேட்டுச்சு, கொடுத்தீங்கன்னா நீ மறுபடியும் அதே இதுலேருந்து கண்டினியூ ஆகலாம்னு சொல்லிச்சு. ஆனால் நம்மள்கிட்ட கீ இருக்குது, ஆனால் நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னு பல பேருக்கு தெரியும், ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி அந்த மாதிரி தான். ஆனால் இந்த ஈவெண்ட் டைம் வரையில் மட்டும் அது எந்த 71 இருக்குது. ஆனால் அதை நான் எதுக்குமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னு சொல்லுங்கள், அது அப்படியே சேர்த்து வச்சோம்னா ஏதாவது ஒரு ஸ்கேட்டிங் போர்டு இல்லைன்னா எவனையாவது வாங்கி அந்த மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம்ல, அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நான் எதுவும் செலவு பண்ண மாட்டேன். ஆனால் காசு மட்டும் சும்மா செம்மையாக கறியாக்குவேன். அதாவது இந்த பறக்கிறதுக்கு அந்த நெருப்பு இது அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் காட்டும்ல, அதுக்கெலாம் நான் செலவு பண்ணிடுவேன். இப்போ வந்து 2வது தடவை நம்ம மறுபடியும் விளையாடுறதுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த தடவை நம்ம தோக்காமல் விளையாடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தோத்துட்டேன்னா அந்த 2 நான் வந்து இப்போ எனக்கு சரியாக தெரில 270 அதனால் நம்ம 2,50,000 டார்கெட்டை வச்சுக்கலாம். 3 லட்சம் டார்கெட்டு. 3 லட்சத்தை தாண்டி 4 லட்சம் தொட்டேன்னா சூப்பரு. 4 லட்சத்துக்கு மேலே நான் பார்க்கலாம். போவேனான்னு தெரில, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதுதான் கேமோட ட்விஸ்ட். சரி வாங்க அப்படியே கொஞ்சம் உள்ளாக்க போய் இந்த இடத்துலலாம் நிறைய ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஏன்னா நான் ஸ்பீட் மோடில் போட்டிருக்கேன், அதனால தான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து எல்லாத்துலேயும் குனிஞ்சு நிமிந்து எழுந்திரிச்சு ஓடி ஜம்ப் பண்ணுறது தான் அதிகமாக வந்திருக்கும். இதில் வந்து
நான் என்ன மாதிரினா இந்த ஸ்கோர் இருக்குல்ல, இப்போ 30,000னா 300 அந்த மாதிரி. இது இப்போ 10,000 100, 20,000 200, 30,000 300, 1 lakனா 1000 வரணும், 3 lakனா 3000 வரணும். அந்த மாதிரி காஸ்ட்டு செட் பண்ணிட்டு நான் போயிட்டுருப்பேன். ஆனால் அந்தளவுக்கு நான் பார்ப்பேனானா அது எனக்கே தெரியாது. காஸ்ட்டு எப்போயாவது பார்ப்பேன், எப்போயாவது அதிகமாகவும் எப்போயாவது கம்மியாகவும். அப்படின்னால எப்பயுமே எனக்கு கம்மியாக தான் வருது. கொஞ்சம் காஸ்ட் ஏதாவது ஒரு மேட்ச்லேயாவது அதிகமாக வரும்னு பார்க்குறேன். ஒரு மேட்சும் லாய்க்கு இல்லை, எல்லா மேட்ச்லேயும் காசு கம்மியாக தான் வருது. இப்போ நான் 1 லட்சம் தொட்டுட்டேன். ஆனால் இப்போ தான் 850 காசே எடுத்திருக்கேன். இப்போ வந்து 90 தொட்டுட்டேன் காஸ்ட்டில். இப்போ வந்து நம்ம ஸ்கோருக்கு வந்தோம்னா 1,40,000 தொட்டதுக்கப்புறம் தான் நான் 1000 வரேன். இது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு, உங்களுக்கான்னு தெரில. உங்களுக்கும் காசு நிறையா கரியாகிற மாதிரி இருக்கா? எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கேமில் நிறைய காசு கொடுத்து நிறையா பண்ணுறோம், நிறைய டக்குன்னு போயிடுது. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம பண்ணோமான்னு நம்மளுக்கும் ஞாபகம் இருக்காது. இது பண்ணி முடித்தோன்னா அதுவும் யூஸ் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு லக் அடித்ததுன்னா நிறையாவே யூஸ் இருக்கும். அந்த மாதிரி அவங்களாம் செம்மையாக விளையாடுறவங்களாம் இருக்கணும். அதுக்கு இந்த கேம் வந்து நான் ஒரு 10 இயர்ஸ்குள்ளாக்கு தான் விளையாண்டுருக்கேன். அதாவது 10 வயசுக்குள்ளாக்கு தான் அதிகமாக விளையாண்டுருக்கேன். அதில் தான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு ஸ்கோரான, எனக்கு ஹையஸ்ட்டு ஸ்கோரான 7 lakhs கரெக்டாக பீட் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து 7 lakhs பீட் பண்ணணும்னு இருந்தேன். பீட் பண்ண பிரயோஜனமாக இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த மேட்ச்லேயாவது ஒரு 7 lakhs பீட் பண்ணுவேன்னான்னு பார்க்கலாம். அதாவது 4 lakhs ஃபஸ்ட்டு பீட் பண்ணணும், 3 lakhs ஃபஸ்ட்டு பீட், அதுக்கடுத்து 4 lakhs, அடுத்து 5, 6, 7 அந்த மாதிரி ஒரு படியாக தான் போகணும். ஃபஸ்ட்டே மேலே போகணும்னு நினச்சோம்னா அது டக்குன்னு கீழே தான் போயிடும். அப்படியே கொஞ்சமாக விளையாண்டே முன்னாடி வரணும். அப்போதான் கரெக்டாக இருக்கும். இந்த இதில் நான் ஒரேடியாக கீழே குனிஞ்சிருந்தேன்னா போயிருக்கலாம். நான் சும்மா போகணும்னு கீழே போயிட்டு மேலே போனேன். ஆனால் அப்போ மேலேயே நின்றுட்டு தான் வந்தேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன்னா ஜோலி முடிஞ்சிருக்கும், பின்னாடி போயிருந்தாலும் ஜோலி முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான், டெத்து கன்ஃபார்ம். இப்போ வந்து நம்ம காஸ்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து 2,315 ரூபா வச்சுருக்கேன். ஆனால் என் ஸ்கோரே 3 லட்சம். என்ன சொல்கிறதுன்னே தெரில. 3 லட்சம் ஸ்கோரை வச்சுக்கிட்டு 2,000 தான் காசை பிடிச்சிருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய காசை வேஸ்ட் பண்ணுறவனா இருப்பேன்னு இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். அதை காசு பிடிக்காமல் அந்த கேமில் காசை கலெக்ட் பண்ணாமல் இருக்கேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ வந்து மேலே போய் அங்கே இருக்கிற மேக்னெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நடுவில் விளையாடையில் நிறைய பவர்ஸாக வரும். அது எதுக்கு கொடுக்குறானுங்கன்னா அப்போ தான் கொஞ்சமாவது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக போவோம். அந்த மாதிரி இதுக்கு தான் கொடுப்பாங்க. இல்லை வந்து நம்ம இப்போ வந்து எங்கே போகிறோம்னா அப்படியே ஜம்ப் பண்ணி அங்கே இது இந்நேரத்துக்கு நாங்கள் அவுட் ஆகிருக்கணும். அங்கே அவுட் ஆகாதனால நான் வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே ஒரு செஸ்ட்டு இருக்குது. இதே நான் அவுட் ஆகிருந்தேன்னா இந்த செஸ்ட்டும் பார்த்துருக்க மாட்டேன், செஸ்ட்டும் எடுத்துருக்க மாட்டேன். அங்கே அவுட் ஆகி பாதி ஸ்கோர்லேயே நின்றுருக்கும், 3 லட்சத்துலேயே. ஆனால் இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ். நான் இவ்வளோ நேரம் 3 லட்சம்னு சொல்லிட்டுருக்கேன். ஆனால் நான் என்னோடய பீட்டிங் அந்த 3 lakhs பீட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுவே நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம 3 lakhs கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து அடுத்து 4 lakhs நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். நம்ம பீட் பண்ணுவோமான்னு தெரில. கன்ஃபார்மாக பீட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ஆளில் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். 2வது தடவை சொல்கிறேன். அது ஃபஸ்ட் டைம் சொல்லையில் அப்படி தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சமாக படிப்படியாக ஏறிக்கிட்டு வரேன். இப்போ என் சேனலில் போய் பார்த்தா ஒரு 18 வீடியோ தான் இருக்கும், 18 17 தான் இருக்கும்.
ஏன்னா நான் அவ்வளோ வீடியோ போடல. வீடியோ போடுறதுனாலே ஒரு கடுப்பாக இருக்கும். ஆனால் வியூஸை பார்த்தா மட்டும் ஜாலியாக இருக்கும். இவ்வளோ வியூஸ் வந்திருக்கே, என் சேனலுக்கு இவ்வளோ வியூஸு, அந்த மாதிரி தான். என் வீடியோ நிறையா பேர் எவ்வளோவா பார்க்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ்லாம் நிறையா போகுது. லைக்ஸு 10, 15 கூட இன்னும் தொடல நான். எல்லா வீடியோஸ்க்கும் லைக் வேறு, ஒரே வீடியோவுக்கு லைக் வேறு. ஒரு வீடியோவில் ஹையஸ்ட் லைக்ஸ்னால் நான் வெறும் 5 தான் வாங்கியிருக்கேன். 10 தான் வாங்கியிருக்கேன். என்ன பண்ணுறது, அவ்வளோவா லைக்ஸ் வர மாட்டேங்குது. கொஞ்சம் லைக்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்து மோஸ்ட்டாக ஷார்ட்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கேன். வீடியோஸை கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு வீடியோஸ் என்ன ஒரு 100 கிட்ட போடுவோம். 100க்கு அடுத்து போட்டால் போடுவேன், இல்லைனா மொத்தத்தையும் ஷார்ட்ஸுக்கே மாற்றிடுவேன். ஆனால் 100க்கு மேலே நான் வீடியோ அவ்வளோ போட மாட்டேன், ஷார்ட்ஸ் தான் போடுவேன் கன்ஃபார்ம். ஷார்ட்ஸ்னால் ஈஸியாக சின்னதாக எடுத்து கட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட்டிங் பண்ணி போடணும். இதே இந்த பெரிய வீடியோலாம் எடுத்தால் எடிட்டிங் வந்துட்டு அது எடிட் ஆகுறதுக்கே சும்மா 20 நிமிஷம் 30 நிமிஷம் எடுக்குது. ஷார்ட்ஸ்னால் என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்கும், அவ்வளோதான். அது கூடயே நம்ம இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ஏன்னா நான் இப்போ 4 lakhs அச்சீவ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 4 lakhs. அடுத்து நம்ம கோலான 5 lakhs தான் இப்போ நம்ம மூவ் ஆகிட்டுருக்கோம். 5 lakhs தொடுவேனான்னு தெரியாது கன்ஃபார்மாக. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நான் பார்த்துட்டேன், விளையாண்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆயிடுவேன். 4 லட்சத்துக்குள்ளாக்கத்தான் ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துருக்கேன். 4 லட்சத்துக்குள்ளாக்க தான் அவுட் ஆவேன். 5 லட்சம் தொடலை. 5 லட்சத்துக்கு கிட்டாக கூட நான் போகல இன்னும். சின்ன வயசில் 7 லட்சமாக எடுத்துகிட்டு இப்போ 5 லட்சம்னு எடுக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. 7 லட்சம் எங்கே இருந்தது, இப்போ 5 லட்சத்துக்கே நான் இப்படி பண்ணுறேன். சில பேர் 10 லட்சம் எடுப்பாங்க, அதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர். அதுக்கடுத்து என்னாகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் 7 லட்சத்தை தாண்டி போனதில்லை. 7.5 லட்சம் அவ்வளோதான் போயிருக்கேன். அந்த லாஸ்ட்டு இதில் 7 வரும். அதுக்கடுத்து நான் போனதில்லை. யாராவது போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஃபினிஷ் த கேம்னு. அது இந்த கேமை ஃபினிஷ் பண்ண முடியாது, அன்லிமிட்டட்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த 10 lakhs தாண்டிட்டீங்க அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும், இது சின்ன வயசில் விளையாண்டதெல்லாம் ஞாபகப்படுத்துங்க. அதுக்கடுத்து உங்கள் ஸ்கோர் எடுங்க, அதுக்கடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிள். இப்போ நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ஆல்ல போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ப்ளீஸ் லைக். என் சேனலுக்கு லைக் அவ்வளோவா இல்லை, வியூஸ் அவ்வளோவா இல்லை. இப்போயே 2.2K தான் வியூஸு. இன்னும் கொஞ்சம் மேலே வரணும். அதுக்கு நீங்கள் தான் நிறையா பேர் பார்க்கணும், லைக்ஸ் பண்ணணும். நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.